மீனராசிக்காரங்க வந்து அதிபதியே உங்களுக்கு குரு தான். ஆனா, உங்கள்ட்ட வந்து இப்ப ஜென்மத்திலேயே சனி வந்து உட்காந்துட்டாரு. நாங்க என்ன பண்றது? அப்டின்னா, எதுவுமே இல்ல. எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்ல. எப்பவுமே குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து ஆ தேவர்கள் எல்லாமே உங்கள பாதுகாப்பாகவே தான் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மன அழுத்தங்களும், மனக்குழப்பங்களும், ஆ டவுட், கன்ஃப்யூஷன் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். இது நடந்துருமா? இது நடக்காதா? உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுறது. இது நடந்துருமா? நடக்காதா? உங்க மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுறது. அதோட நீங்களே தன்னிச்சையாவே செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு குரோத் நல்லாயிருக்கும். இப்ப மீன ராசியில இருக்கவங்கலாம் யாருக்கு கீழயாவது வொர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரெஷர் தான் அது. ஸோ இந்த ப்ரெஷரையும் உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. உங்கனால ஒரு தோல்விகள அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வேலைய பட்டுன்னு விட்டுறலாங்கிற அந்த தாட் வர்றது, நல்ல வெல்த் பில்டப் ஆயி வர நேரத்தில நம்ம விட்டுட்டு போறது. ஸோ இந்த கெரியர் அப்டின்னாலே டெசிஷனே எடுக்கவே முடியாது உங்கனால. கன்ஃப்யூஸ்டாவே இருப்பீங்க. இந்த ப்ரொஃபஷன்லயே இருக்கட்டுமா? இல்ல விட்டுட்டு போயிரட்டுமா? சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். இது எல்லாமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எமோஷனலாவே தான் பிஹேவ் பண்ணிட்டுருப்பீங்களா தவிர்த்து, லாஜிக்கலா திங்க் பண்ணோமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னை எப்படி இவங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க? நான் எதிர்பார்த்த ப்ரமோஷன் எனக்கு வரல. நான் தான் இவ்வளோ வேலை பார்த்தேன். ஆனா இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா, சில பேத்துக்கு என்னன்னா டிபார்ட்மெண்ட்டையெல்லாம் மாத்தி விட்டுருப்பாங்க. நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் என்னையும் இப்படி மாத்தி விட்டாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டஃப் இருக்கு. அப்படிங்கிறனால தான் உங்கள மாத்தி விட்டாங்க அப்படிங்கிறப்போ, அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே.